கொஞ்சம் சபானே எல்லாரும் இந்த வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய சொந்தக்காரங்க இறந்தது வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, நடந்துச்சு. ஆனா இது முழுக்க முழுக்க காவல்துறை தான் தவறு செய்ததாக நீங்க சொல்றதை வச்சு உண்மையா இருக்கும். கண்டிப்பா நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. அது குறிப்பா தேவேந்திர மக்கள் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு சூழ்நிலை வந்து அரசு நம்மளை கைமீறி போயிடுச்சு. இந்த அரசு தான் நம்மளை வந்து கைமீறி போயிடுச்சு. சமீபத்தில் கூட மாணவர்கள் இதெல்லாம் தெளிவுபடுத்தி பேசுகிறோம். உலகத்தில் இருக்கிற 15 வருஷமா இருக்கானோ அவங்கள மாற்றுங்க, மாற்றினால்தான் இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் தீரும். இந்த கஞ்சா வியாபாரம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கணேசிங்கிற வியாபாரம் பண்ணி போலீஸுக்கு மாமூல் கட்டிக்கிட்டு இருக்கான். கார்த்திக்கிறவன் இதெல்லாம் நான் ஏற்கனவே மேடையில் பதிவு பண்ணி கூட இந்த போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்காத காரணம் மாசம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுத்ததாக நம்ம மக்கள் எல்லாரும் இப்ப சொல்றாங்க. இதை நம்ம ஏற்கனவே அன்னைக்கு கண்டிச்சு பேசிட்டு போயும் இவங்க நடவடிக்கை நிலை தான் இன்னைக்கு இந்த ஆகாசுடைய இறப்பு நடந்திருக்கு. இது துரதிருஷ்டவசமானது. ஆகாச காலம் முடிக்கிறது, போலீஸ்ல இருந்து காலம் முடிக்கணும்னா அவங்க கைது கலை அந்த கலையை செஞ்சிருக்காங்க. ஆனா நம்மளை வணங்குற கடவுள் இத்தனை கடவுள் நிச்சயமா அவனை சும்மா விட மாட்டாங்க. நிச்சயமா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். நீங்க உங்களுடைய போராட்டத்தில் நானும் கலந்து கொள்றேன். இதை தொடர்ந்து நீதி கிடைக்கும் வரை நம்ம எல்லாரும் அனைவரும் இணைந்து போராடும். இதை வாபஸ் வாங்கலாம். யார் உங்களில் ஒருவர் இன்னில் ஒருவருங்கிறத நான் எப்பவுமே பதிவு பண்றேன். அதனால இந்த போராட்டம் தொடர்ந்தும் இன்னைக்கு வந்து எனக்கு பாரத பிரதமருடைய மீட்டிங் இருக்கு சாயங்காலம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வந்து நான் அதை பார்த்துட்டு தான் நான் சொல்லிட்டு நினைக்காதுன்னு வந்திருக்கேன். நான் கலந்துக்கிறேன். அதே உயர் அதிகாரியை போய் நான் பார்த்து பேசியிருக்கேன். உயரதிகாரி அசூரன்ஸ் சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரகாரம் தவறு என்று சொன்னால் அவனை இம்மிடியேட்டா நான் சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நேர்மையான அதிகாரி, இப்ப இருக்கிற நேர்மையான அதிகாரி, இங்க இருக்கிற அதிகாரி ஐஜி வந்து ரொம்ப நேர்மையான, யார் சொன்னாலும் பேச மாட்டாரு, கரெக்டா செய்வாரு. அப்பேற்பட்ட நல்ல அதிகாரி தான் இங்க இருக்காங்க. ஆனா கீழே இருக்கிற சபார்டினேட் ஒரு சில அதிகாரி பொறுக்கிங்க இருக்காங்க. அந்த பொறுக்கிகளால தான் அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குது. அவனுடைய பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பா கிடைக்கும்னு நம்புறேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம ரிப்போர்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்னங்கிறத பார்க்கறது இன்னைக்கு சொல்லுவாங்க, சாயங்காலம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அது எப்படி இறப்பு என்பது டாக்டர் எழுதுறாரோ அதை வச்சுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். இதுதான் சட்டம், இதுதான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு வந்து ஒரு சாயங்காலம் வந்துட்டு அதுக்குள்ள அவர் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வழக்கு இப்போ போலீஸ்கிட்ட கொடுக்கல, அவங்க சிபிசிஐடிட்ட கொடுத்தாங்க. நம்மகிட்ட இவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்ல, சிபிசிஐடில இருந்து. அவங்களும் நேர்மையான அதிகாரியா இருப்பாங்க. அவனுக்கும் கொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் இருக்கு, நேர்மையா விசாரிப்பாங்க நம்புறேன். இல்லைன்னா அதுக்கு அவங்களுக்கு ஆகாச இறப்பு ஒரு வருத்தத்துக்குரியது. என்னுடைய இறப்பு என்னுடைய குடும்பத்தில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். தவறு நடந்தால் கண்டிப்பதற்கு உரிமை இல்லை, சட்டத்தில் தண்டனை கொடுப்பதற்கு உரிமை இல்லை, வழக்கு போவதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதே காவல்துறை செய்திருக்காங்க. அதனால இதெல்லாம் நீங்க இவ்வளவு தூரம் ஒற்றுமையா இருந்த தேவேந்திர வேளாண்மைக்கு போராடுறீங்களோ அதுவே நான் பங்கு. உங்க குடும்பத்தில் ஒருத்தர் நான் இருந்து உங்களுக்கு எல்லா பணியும் செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க விடமாட்டோம், இதை எப்பவுமே விடமாட்டோம். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க யாரும் மற்றவங்க கூப்பிட்டா அவங்க கூப்பிட்டாங்க, கலெக்டர் கூப்பிட்டா, எச்சி கூப்பிட்டாங்க, போனா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டான்னு சொல்லி யாரும் தயவு செய்து நீங்க அவ்வளோ போராடிட்டு போராட்டம் வெற்றி பண்ணணும். யாரும் சோட பயணப்படாது. அதை நம்ம பார்த்துக்கூட நீதிமன்றத்தில் பார்ப்போம். அவங்களை எழுத்து பார்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எதுக்கு முன்னின்று நிறுத்துவதற்கு நான் தமிழக மக்கள் முன்னேற்ற தயாரா இருக்கேன். அதனால நீங்க தைரியமா போராட்டத்தை தொடருங்க, முடிவு வர வரை போராட்டத்தை தொடரும். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். எங்கள் தம்பி ஆகாசுக்கு, எங்கள் தம்பி ஆகாசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். தமிழக அரசே நீதி வேண்டும், தமிழக அரசே நீதி வேண்டும். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். ஆகாசின் மரணத்திற்கு, ஆகாசின் மரணத்திற்கு, அநியாயமான மரணத்திற்கு, அநியாயமான மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை, நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை விடமாட்டோம், போராட்டத்தை விடமாட்டோம், போராட்டத்தை விடமாட்டோம், போராட்டத்தை விடமாட்டோம். தமிழக அரசு
பேசுகின்ற திமுக அரசே அவமானம். தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஆகாஷின் மரணத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். விடமாட்டோம். நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை விடமாட்டோம். அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். கைவிட மாட்டோம். ஆகாஷின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம். வீர வணக்கம். நீதி கிடைக்கும் வரைக்கும் நான் உங்களோட போராட்டம் நிற்பேன். நீதி கிடைக்கும் வரைக்கும் போராட்டம் நான் உங்களோட எப்பவுமே இருப்பேன். அதனால யாரும் சொல்ல வேண்டாம். நம்ம ஜீவனில் யார் என்பது மாணவர்கள் காஞ்சியாகும். நம்ம உண்ணாடு ஒன்று தான் இருக்கிறோம். அதாவது நம்ம தொடர் போராட்டம் தான் இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இதே மாதிரி இருங்க. நீதி சாயங்காலம் தெரியும் நம்புறேன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடவடிக்கை நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன். சரிங்களா?